வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். நாடு மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 77 ஆண்டுகளாக நாட்டுக்கு எந்த சேவையும் செய்யாத ஒரு குழு ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். சுதந்திரத்துக்கு பின்னர் ஐதேக அல்லது சுதந்திர கட்சியே நாட்டை ஆட்சி செய்துள்ளது. இந்த இரு முகாம்களும் நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆனாலும் அதிகாரத்துக்காக முரண்பட்டு எமது இரு தரப்புகளும் பாரிய தவறு இழைத்திருக்கின்றன. ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி இரு தரப்புகளுமே இந்த தவறுகளை இழைத்துள்ளன. இதனை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு கடந்த 77 ஆண்டுகளாக எந்த சேவையும் செய்யாத குழு இன்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இறுதியில் இந்த இரு தரப்புகளும் கள்வர்கள் எனவும் வன்முறையாளர்களே நாட்டை நேசித்தவர்கள் என்றும் மக்கள் நம்பினர். நாடு மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என கட்சி செயலாளர்கள் பயமின்றி கூறும் சூழலே காணப்படுகிறது. இவ்வாறான ஜனநாயக விரோத சூழல் உருவாகுவதை தடுக்க வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாக்க தலைவர் என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ஷ அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார். அதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணைந்து பயணிக்க நாம் தயார். අපේ කලාපයේ තියෙන්නේ අපේ මේ රට. ඒ විතරක් නෙමෙයි පැය 24 පුරා සමස්ත ජනගහනයට 100% විදුලි බලය ලබා දිය හැකි රටක් හැටියට யாழ் மண்டைதீவில் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று T56 ரக துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஊர்காவத்துறை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் இன்று ரவைகளை மீட்டெடுப்பதற்கான மனுவை வழங்க உள்ளனர். மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா நகர வீதிகளை தூய்மைப்படுத்தும் பணி நேற்று இடம்பெற்றது. மறுமலர்ச்சி நகரம் என்ற செயற்திட்டத்துக்கு அமைவாக வவுனியா மாவட்ட சாரணர் சங்கமும் மாநகர சபையும் இணைந்து வவுனியா நகர வீதிகளை தூய்மைப்படுத்தும் பணியை நேற்று முன்னெடுத்தனர். இதன்போது நகரத்தின் பிரதான வீதிக்கரைகளில் இருந்த பெருமளவான பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் அகற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையின் தீமைகள் தொடர்பாக சாரண மாணவர்களுக்கு தெளிவூட்டும் விழிப்புணர்வு நிகழ்வு நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் சுற்றுச்சூழல் அதிகார சபையின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தவக்கிரமாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறித்த நிகழ்வுகளில் வவுனியா மாநகர சபை முதல்வர் சூனா காண்டிபன், மாநகர ஆணையாளர் வாகீஷன், சாரணர் சங்க உதவி மாவட்ட ஆணையாளர் சந்திரமோகன் மற்றும் மாநகர சபை ஊழியர்கள் உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் அல்வாய் பாரதி விளையாட்டுக் கழகத்தின் விளையாட்டு விழா இன்று நடைபெறுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் பாரதி சன சமூக நிலையமும் பாரதி விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடாத்தும் 70வது ஆண்டு விழாவும் முன்பள்ளி விளையாட்டு விழாவும் இன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. பாரதி சன சமூக நிலைய தலைவர் சிவபாதம் இலங்கேஸ்வரன் தலைமையில் பிற்பகல் 2 மணிக்கு விளையாட்டு நிகழ்வுகள் நிலைய மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. பிரதம அதிதியாக இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொள்ள உள்ளார். இன்று மாலை 5 மணிக்கு வெளிக்களங்களுக்கு இடையே 1500 மீட்டர் ஓட்டம், 4 தர 400 மீட்டர் அஞ்சல் ஓட்டம் என்பன இடம்பெற உள்ளதோடு சிறப்பு நிகழ்வாக மாபெரும் கயிறிழுத்தல் போட்டியும் இடம்பெற உள்ளது. வெற்றியீட்டும் கழகங்களுக்கு பெறுமதிமிக்க பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. கிளிநொச்சி புழுதியாறு குளத்தின் ஏற்று நீர்ப்பாசன திட்ட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று பார்வையிட்டார். கிளிநொச்சி வட்டக்கச்சி மாயவனூரில் அமைந்துள்ள புழுதியாறு குளத்தின் ஏற்று நீர்ப்பாசன திட்ட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று பார்வையிட்டார். வடக்கு மாநசபை முன்னாள் உறுப்பினர் அமர் சுனா பசுபதி பிள்ளையின் பெரும் முயற்சியினால்
இந்த ஏற்று நீர்ப்பாசன திட்டம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் திட்டத்துக்கான மின்சார இணைப்புகளில் ஏற்பட்ட இடர்பாடு காரணமாக திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த பணியானது மாகாண சபையின் குறித்தொதுக்கப்பட்ட நிதியில் சுமார் 12 மில்லியன் ரூபாய் செலவில் சூரிய மின்கலம் மூலம் இயங்கும் நீர்ப்பம்பிகள் மூலம் விவசாயிகளுக்கான உடனடி நீர் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாக பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் பணிகளை பார்வையிட்டார். இதன்போது கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் பிரகாஷ் கைலாய பிள்ளை, கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் பொன்காந்தன், மாயவனூர் கமக்கார அமைப்பின் தலைவர் ஜெகன் மற்றும் கமக்கார அமைப்பின் உறுப்பினர்கள் ஆகியோரும் சென்று பணிகளை பார்வையிட்டனர். தியாகதீபம் திலீபனின் ஆவண காட்சியகம் நேற்று யாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது. தியாகதீபம் திலீபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றை எடுத்தியமும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாகதீபமாக என்னும் துணிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவாலயம் ஒன்றலில் நேற்று மாலை 6:30 மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. திலீபனின் பிரதான தூபி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வரலாற்று ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. ஆவண காட்சியகத்தில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவச் சிலை மூத்த போராளி பஷீர் காக்காவால் திறநீக்கம் செய்து வைக்கப்பட்டதுடன் சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆவண காட்சியகத்தில் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள், பத்திரிகை ஆவணங்கள் என்பன தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள், அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகத்தினர், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தியாகதீபம் திலீபனின் ஆவண காட்சியகத்தில் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நேற்று மாலை யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் ஆவண காட்சியகம் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அங்கு விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தியாகதீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதுடன் ஆவண காட்சியகத்தையும் பார்வையிட்டார். மன்னார் காற்றாலை போராட்டத்துக்கு நேற்று வவுனியா இளைஞர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்தில் நேற்று வவுனியா இளைஞர்கள் பங்கேற்றனர். 49வது நாளாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா பம்மை மடுவில் இருந்து அருட்தந்தை மற்றும் அருட்சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழுவினர் சென்று ஆதரவை வழங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளையோர் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக எழுதப்பட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியிருந்தனர். ஆசிரியர்களை குறைக்க முயற்சிகள் இடம்பெறுவதாக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கல்வியியல் கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எங்களுக்கு தெரியும், தற்போது இலங்கையில் ஆசிரியர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. கல்வி அமைச்சு சொன்ன மாதிரி 46,000 பாடசாலைகள் ஆசிரியர் வெற்றிடம் இருக்குது. இப்போ கிட்டத்தில் சொல்கிறாங்க 30,000. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடசாலைகளுக்கு ஆசிரியர் எடுக்கவே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தெரியும், பாடசாலைகளுக்கு விசேஷமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஆசிரியர்கள் வர்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருந்து இப்போ கல்லூரியில் தான் 6,000க்கு மேலே ஒரு வருடத்துக்கு ஆசிரியர்கள் வர்றது. அது கணிதமாக இருக்கலாம், பிரைமரியாக இருக்கலாம், சப்ஜெக்ட் வைஸாக வர்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருந்து. ஆனாலும் இந்த வருஷம் இதுவரைக்கும் 2023-24 கல்வி பொதுத்தராகிற உயர்தர கல்வி
சித்தி அடைஞ்ச மாணவர்களை இன்னும் இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எடுத்தில்லை. தற்போது நாங்கள் பார்க்குறோம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சம்பந்தமாக அதுக்கான செயல்பாடுகள் நடக்குது. ஆனாலும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு இன்னும் எடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடும் இல்லை. சாதாரணமாக 6000 பேர் போல் ஒரு எடுப்பாங்க. இப்போ தற்போது எங்களுக்கு இதில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து அக்டோபர் மாதம் ஒரு பேட்ச் வந்து வெளியே போகுது, இன்னொரு பேட்ச் வந்து ஜூலை மாதம் போகுது அடுத்த வருஷம். இப்போ இதுகளில் இந்த வெற்றிடங்களுக்கு அப்போ வெற்றிடங்களை சும்மா வச்சிருக்கா போகிறாங்க. வெளியே பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர்களை எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் இல்லாமல் இருக்குல்ல நாங்கள் காண்றோம். இது அரசின் இந்த செயல்பாடு இருக்க ஒரு பிரச்சனையாக தான் நாங்கள் இதை காண்றோம். இப்போ உண்மைக்கும் இதனால ஆசிரியராக வர்றதுக்கிறவங்களோட வயசும் பின்போற ஒரு செயல்பாடு தான் நடக்கும். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ யாவர்த்தனபுரவில் உள்ள தனியார் ஹோட்டலில் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள், அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட முதலாவது பொது நிகழ்வு இதுவாகும். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாரிய காரியவசம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசாத் பதுதீன், சாமர் ஷம்பத் தாசரி, ஜெயசகர பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமர்வில உள்ளிட்ட எதிரணியை பிரதித்துவப்படுத்தும் முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்த மெய்விசல் அம்சமாகும். திருவண்ணாமலை நகரத்தில் லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் சிரமதானம் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நேற்று திருவண்ணாமலை நகரம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் சிரமதானம் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டன. பொலித்தீன் அற்ற நகரம், பிளாஸ்டிக் அற்ற நகரம் என்ற துணைப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வை திருவண்ணாமலை, கிண்ணியா, மூதூர் ஆகிய பிரதேச லயன்ஸ் கழகங்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. திருவண்ணாமலை இந்து கல்லூரியின் சுற்றாடல் பகுதி, பிரதான வீதி, பஸ் தரிப்பு நிலையம் மற்றும் கடற்கரை ஆகிய பகுதிகள் பிளாஸ்டிக் அற்ற தூய்மையான பிரதேசங்களாக மாற்றி அமைக்கப்பட்டன. சிரமதானத்தில் லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தானா கனகசபை காலமானார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தானா கனகசபை வயது மூப்பு காரணமாக காலமானார். கலதாவளியைச் சேர்ந்த இவர் அவரது 86வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாகரையில் உள்ளூராட்சி வாரம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. மட்டக்களப்பு வாகரை பிரதேச சபையின் தவிசாளர் கானா தெய்வேந்திரன் தலைமையில் உள்ளூராட்சி வாரம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. பொதுமக்கள் எவ்வாறு உள்ளூராட்சி மன்றங்களின் சேவைகளை பெற்றுக்கொள்வது, அதன் பயன்கள் என்ன என்பது தொடர்பில் விளக்கங்கள் வழங்கப்பட்டன. உள்ளூராட்சி தொடர்பான வினாக்கள் அடங்கிய பொது அறிவிப்பு வினா விடை பயிற்சி பரீட்சை நடாத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதிகளாக உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் நானா ஐங்கரன், உதவி கல்வி பணிப்பாளர் மானா விஜி மற்றும் சபை செயலாளர் தோனாசேனா பீனா குயின்ரஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் பெண்ணொருவர் வாகனத்தால் மோதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் பெண்ணொருவரை வாகனத்தால் மோதி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற வாகனம் நேற்று வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கனகராயன்குளம் பகுதியைச் சேர்ந்த குடும்ப பெண் கடந்த 16ஆம் தேதி இரவு கணவருடன் ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து கனகராயன்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க சென்றுள்ளார். இதன்போது ஏனையின் வீதியில் வாகனம் ஒன்று மோதியதில் படுகாயமடைந்த பெண் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தது. இந்த சம்பவத்தில் 32 வயதான மானா இதயரஞ்சினி என்ற 4 பிள்ளைகளின் தாயார் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். அதற்கமைய விபத்தை ஏற்படுத்திய வாகனத்துடன் சாரதி மற்றும் உரிமையாளர் ஆகியோரை வவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று விசுவமடு பகுதியில் கைது செய்தனர். வாகனத்தின் நிறம் உட்பட ஏனைய அமைப்புகளை மாற்றியமைக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது நடவடிக்கை வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக்க மற்றும் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.